அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான ஒரு தெய்வீக இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை இதுவரை யாரும் அறியாத ரகசியங்களை, பர ரகசியங்களை, ஜோதிட ரகசியங்களை, ஆன்மீக விஷயங்களை இச்சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் அநேகம் பேர் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து அவர்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அநேக விளக்கங்களையும் அடியரிடம் கேட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய இந்த யூடியூப் சேனலானது பல பரிமாணங்களில் பல தரப்பட்ட மக்களுக்கும் போய் நல்ல விஷயங்களை, பர விஷயங்களை, உண்மையான விஷயங்களை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கிறது என்பதென்றால் மிகையாகாது. எனவே இதுவரை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அடியேன் வேண்டுகோளை விடுத்து, நாம் இப்பதிவிலே நம்முடைய பூஜைகளுடைய பலன்கள், நாம் செய்யக்கூடிய யாகங்களுடைய பலன்கள் மற்றும் நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுடைய பலன்கள் நம்மை எப்படி வந்து அடையுமா அடையாதா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே கடைசி வரை இப்பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டுகோள் விடுத்து, முதலில் நாம் இந்த பதிவினையினுடைய ஆரம்பத்திலே நான் சொல்லியது போல் பூஜைகளுடைய பலன்கள், யாகத்தினுடைய பலன்கள் எவ்வாறு கிடைப்பது என்பதற்கு நாம் ஒவ்வொரு பூஜைகள் பண்ணும் பொழுதும் ஒரு மகா சங்கல்பம்னு ஒன்று பண்ணும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போத்பீவே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோகோ சகாப்தே தட்சிணே பார்ஷ்வே அஸ்மின் வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதி சஷ்டி சம்பத்சராணா மத்தியே. இந்த வருஷம்னா குரோதிநாத சம்பத்சரே, உத்தராயணே அல்லது தட்சிணாயணே, வசந்த ருது, இந்த மாதிரி ருதுவை சொல்லி அதன் பிறகு என்ன மாதம், கன்னியா மாசே சுக்லபட்சே பஞ்சம்யாம், அது என்ன திதியோ அன்றைக்குள்ள திதியை சொல்லி அதுக்கப்புறம் அந்த கிழமை இந்து வாசர யுக்தாயாம், திங்கக்கிழமைனா இந்து வாசர யுக்தாயாம், அப்புறம் அன்றைக்கி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை சொல்லி பரணி நட்சத்திர யுக்தாயாம் அல்லது அனுராதா நட்சத்திர யுக்தாயாம் சொல்லி சுப நட்சத்திர சுபயோக சுபகரண மங்குண சகல விசேஷன் விசிஷ்டாயாம் அஷ்யாம் பஞ்சம்யாம் சுப திதோன்னு சொல்லி அதன் பிறகு யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கோத்திரம், கௌஷிய கோத்ரோத்பவஸ்ய புஷ்ய நட்சத்திரே கர்க்கடகராசோ ஜாதஸ்ய பார்த்தசாரதி சன்மனகா சொல்லி நான் பண்ணுறேன்னு சொன்னால் என்னுடைய பேர், என்னுடைய கோத்திரம், நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியினுடைய நட்சத்திரம், ராசி, பேரை சொல்லி அதுக்கப்புறம் என் குழந்தைகளுடைய பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணுவோம். முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சேமஸ் தைரிய வீரிய விஜய ஆரோக்கிய அபிவிருத்தி சித்தியர்த்தம் தன கனக வஸ்து வாகனாதி அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி சித்தியர்த்தம் சொல்லி சங்கல்பம் போயிட்டே இருக்கும். போகும்போது தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் இதெல்லாம் சொல்லி நம்ம என்ன ஹோமம் பண்ணுறோமோ, இப்போ குழந்தை இல்லைன்னா சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம்னா சந்தான பிராப்த சித்தியர்த்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் மத்திய கரிஷின்னு சொல்லி முடிப்பா. அந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமத்தை பண்ணுறேன், எனக்கு சீக்கிரமே சந்தான பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஹோமத்தை பண்ணுவாள். அல்லது கல்யாணம் ஆகலைன்னா விவாக மங்கள பிராப்த சித்தியர்த்தம் சொல்லி பண்ணுவாள். இல்லை ஹெல்த் இஷ்யூன்னா அபமிருத்தி தோஷ நிவர்த்தி சித்தியர்த்தம், சரீர திரகாத்திர பிராப்த சித்தியர்த்தம் சொல்லி அந்த ஹோமத்தை பண்ணுவாள். மிருத்யுஞ்ச ஹோமம் எந்த ஹோமமோ அந்த ஹோமத்துக்குரிய பலனை சொல்லி எதற்காண்டி பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாள். இது பண்ணி முடித்த உடனே இது என்ன பண்ணணும்னா, இது ஹோமமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பூஜையாக இருந்தாலும் சரி, ஹோமமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, காமியார்த்தமாக நாம் ஒன்றை வேண்டி பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம், இதற்கு காமியார்த்தம் வேறு. இந்த காமியார்த்தமாக செய்யக்கூடிய பூஜையினுடைய பலன்கள் சங்கல்பம் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணால் காலச்சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த காலத்துன்னு ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது புரியுதவங்களுக்கு. அந்த காலங்கிற ரெக்கார்டில் போய் இந்த சங்கல்பமானது பதிவு செய்யப்படும்.
எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி காலங்கிற ரெக்கார்டில் போய் இது ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதாவது இந்த கோத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவன் இந்த ஸ்வேதவராக்கள் இப்போ எப்படிங்கிறது கூகுள் மேப்லாம் போனேன்னா அப்படியே ஜூமின்ண்டே வருவா பாருங்க. முதல்ல வேர்ல்டு பிரபஞ்சத்தை காமிப்பா ஆகாசத்துலேருந்து அப்படியே சுருங்கின்றே வரும். சுருங்கின்றே வந்து அப்புறம் இந்தியாவுக்குள்ளே ஏஷியாவுக்குள்ளே வரும். ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும். இந்தியாவில் நேராக தமிழ்நாடுக்குள்ளே வரும். தமிழ்நாட்டில் நேராக சென்னையை ஜூம் பண்ணிட்டு வரும். அப்புறம் சென்னையில் ஜூம் பண்ணி சென்னையில் விருகம்பாக்கம்னா விருகம்பாக்கம் ஜூம் பண்ணிட்டு வரும். விருகம்பாக்கத்தில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அங்கே ஜூம் பண்ணிட்டு வருது பாருங்க கூகுள் மேப். அதே மாதிரி தான் இந்த மகா சங்கல்பத்தில் ஸ்வேதவராக கல்பம் சொல்லி இந்த பிரபஞ்சம் இந்த அண்டசராச்சரம் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வ மன்மந்திரே அஷ்டாவிம்சதிமே கலியுகே, இந்த கலியுகத்தில் பிரதமபாதத்தில் ஜம்புத்பீபத்தில் பாரத வருஷத்தில் பரதகண்டத்தில் மேருகு தட்சிணே பாஷ்டே மேருமலைக்கு திக்கே அப்படின்னு சொல்லி இந்த சென்னைக்கு ஜூம் பண்ணி பூஜை பண்ணுற இடத்து வரைக்கும் அதில் அந்த சங்கல்பத்தில் சொல்லி இந்த இடத்துல வந்தோடனே இந்த இடத்துல இந்த கோத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த பேரில் பிறந்த இவன் இன்றைக்கு இந்த குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த யாகத்தை பண்ணுறான், ஹோமத்தை பண்ணுறான் அப்படின்னு இந்த ஹோமம் சொல்லி ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனோடனே என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த காலச்சம்னு ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு இந்த காலபுருஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு காலங்கிற நோட்டில் பதிவாயிட்டு ரிஜிஸ்டரில் உடனே இந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு தேடி போவான். அதாவது இவன் வந்து இந்த குழந்தை வேணும்னு பூஜை பண்ணியிருக்கான், ஹோமம் பண்ணியிருக்கான், இவனுக்கு குழந்தைய கொடுக்கணும். அப்போ குழந்தைய கொடுக்கறதுக்கு இவனுக்கு முதல்ல பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கான்னு போன ஜென்மத்தில் புண்ணியத்தை தேடும். அடுத்த போன ஜென்மத்தில் புண்ணியம் தேடிப்போம். போன ஜென்மத்தில் இல்லைன்னா அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மத்துக்கு போவோம். அந்த ஜென்மத்திலும் புண்ணியம் இல்லைன்னா அதுக்கு முந்தின 3 ஜென்மம் வரைக்கும் தேடும். நம்முடைய புண்ணிய பலன் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தர்மம் பண்ணியிருக்கானா, ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கானான்னு தேடும். தேடிட்டு புண்ணியமே இல்லைன்னு புண்ணியம் இருந்ததுன்னா எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். புண்ணியமே இல்லைன்னா ஃபுல்லாக 3 ஜென்மம் தேடிட்டு வந்து நோ ரிசல்ட்டுன்னு சொல்கிறது கம்ப்யூட்டரில் அதே மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் விடாது. உடனே என்ன பண்ணும், சரி இவனை பெற்ற இந்த ஜென்மத்தில் இவனை பெற்ற அப்பா வழியில் முன்னோர்கள் யாராவது புண்ணியம் பண்ணியிருக்காளான்னு அப்பாவோட புண்ணியத்தை தேடும். அப்பாட்ட இல்லைன்னா தாத்தாவோட புண்ணியத்தை தேடும். தாத்தாட்ட இல்லைன்னா கொள்ளு தாத்தாவோட புண்ணியத்தை போய் தேடும். அங்கே யாராவது தர்மம் பண்ணியிருக்காளா புண்ணியம் பண்ணியிருக்காளான்னு பார்க்கும். சரி அப்பா வழியிலும் புண்ணியம் இல்லையா, சரி அம்மா வழியில் ஏதாவது தர்மம் பண்ணியிருக்காளுன்னு அம்மா வழி முன்னோர்கள்ட்ட ஆன்சிஸ்டர்ஸில் புண்ணியம் இருக்கான்னு தேடும். இவ்வாறு 3 ஜென்மத்தில் ஒருவருடைய இண்டிவிஜுவலில் உள்ள 3 ஜென்மத்திலையும் தேடும். அதுபோக இந்த ஜென்மத்தில் யாருக்கு பிறந்திருக்காளோ அவளுடைய முன்னோர்களுடைய அப்பா வழி முன்னோர்கள் அம்மாவும் 3 ஜென்மத்தில் புண்ணியம் தர்மம் எதாவது பண்ணி தேடும். இருந்தது நான் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து அந்த புண்ணியத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து இந்த பூஜையினுடைய பலனை கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். எங்கேயுமே யாருமே புண்ணியம் பண்ணலை. புண்ணியமையில் என்ன பண்ணும், எப்படி நோ ரிசல்ட்டு கம்ப்யூட்டரில் சொல்கிறது இல்லையா, ஃபைண்டு தேடி பார்த்துட்டு அதே மாதிரி புண்ணியமே இல்லைன்னா அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படும். அந்த பூஜையினுடைய பலன் உடனே கிடைக்காது. உடனே என்ன பண்ணும், அப்பையும் விடாது. ஏன்னு சொன்னால் நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு இல்லையா, வேதம் சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் நம்பி குழந்தை வேணும்னு பூஜை பண்ணிட்டான் இல்லையா, அப்போ அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணும், சரி இனிமேல் தான் புண்ணியம் வேணும் பண்ணலை, இவனுடைய முன்னோர்களும் பண்ணலை, அப்பாவளி முன்னோர்களும் பண்ணலை, அம்மாவளி முன்னோர்களும் பண்ணலை, அப்போ இவன் வந்து இப்போ பூஜை பண்ணிட்டான், இவனுக்கு குழந்தைய கொடுக்கணுங்கிறது என்ன பண்ணும்னா இந்த ஜென்மத்தில் இனிமேல் அவனை புண்ணியம் பண்ண தர்மம் பண்ண வைக்க அவனுக்கு தூண்டும். இந்த காலபுருஷன் தூண்டி தர்மம் பண்ண வைத்து அதன் பிறகு குழந்தையை கொடுக்கும். சப்போஸ் அவன் தர்மம் பண்ண தயாராக இல்லை, புண்ணியம் பண்ண தயாராக இல்லை அதர்மத்தின் வழி போயிருந்தான்னு சொன்னால் அப்பையும் நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு என்கின்ற அடிப்படையிலே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னால் இன்னொரு ஜென்மத்தை பிறக்க வைத்து அவனுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அந்த பூஜையினுடைய பலன் கொடுத்து விடும். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய ஒரு பரரகசியம். இங்கே நம்பியவர்கள் கெடுவதில்லை, நம்பினார் கெடுவதில்லை, நான்மறை தீர்ப்பு 4 வேதங்களுடைய தீர்ப்பு. அதனால்தான் இங்கே நாம் பண்ணுகின்ற பூஜைகள், பண்ணுகின்ற யாகங்கள், நாம் பண்ணுகின்ற புண்ணியங்கள் அனைத்திற்கும் காமியார்த்தமாக செய்யக்கூடிய அனைத்திற்கும் பலன்கள் உண்டு. சப்போஸ் அந்த பலன்கள் என்பது அவர்களுடைய புண்ணியத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு தான் அவர்களுக்கு கொடுக்கிறதே தவிர அந்த பூஜையினால் மட்டுமே கொடுத்து விடாது. அதனால் தான் தர்மத்தோடு வாழ வேண்டும், தர்மத்தை செய்ய வேண்டும், புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும், பரோபகாரங்களை செய்ய வேண்டும். செய்துவிட்டே வந்து கொண்டார் நம்முடைய புண்ணியங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு மாதிரி சேவிங்ஸில் இருக்கும். அங்கிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டத்திலே குழந்தை இல்லையோ அல்லது திருமணமாகவில்லையோ அல்லது நோய் நொடி இருக்கிறதோ அல்லது தீவிர சிகிச்சை பிடிப்போ அங்கிருந்து அந்த புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு அதை காப்பாற்றிவிடும், கொடுத்துவிடும். அந்த வகையிலே நம்முடைய பூஜையினுடைய பலன்கள் நம்முடைய முன்னோர்களும்
நம்முடைய பூர்வஜன்மத்தினுடைய புண்ணியத்திலிருந்து பெறப்பட்டுத்தான் நம்மளுக்கு கொடுக்கிறது என்பது இந்த சாஸ்திரத்தினுடைய ரகசியம். எனவே நாம் செய்கின்ற புண்ணியம் மட்டுமில்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செய்கின்ற புண்ணியமே நமக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கும் வந்து சேரும். எனவே நாமும் புண்ணியங்களை செய்வோம், தர்மத்தை செய்வோம். அதுவே நம்முடைய 3 தலைமுறைகளுக்கு நாம் கொடுக்கும் உண்மையான சொத்தாகும். அதுவே அவர்களை காப்பாற்றும். தர்மத்தை செய்வோம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. அருள் அமுதம்.